ஹாய் வரவங்க அனைவருக்கும் வணக்கம். என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, ரொம்ப நேரமாக சொல்லப்போனால் ஒரு மணி நேரம் யோசிச்சிருப்பேன். என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம். கடைசியாக தான் யோசித்தேன். சரி, அவல் கொஞ்சம் இருந்துச்சு, பழம் இருந்துச்சு. சரி, பழ ரோஸ்ட்டு போட்டுடலாம். 2 பழம் தான் இருந்துச்சு, சின்னதாக கட் பண்ணி 4 சரி 2 பேருக்கு ஆளுக்கு 2 வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டேன். போட்டு பார்க்கலாமா? எடுத்து பழத்துக்குள்ள அவல்லாம் ஸ்டிஃப் பண்ணி வச்சுட்டு அந்த மைதா மாவில் டிப் பண்ணி போடலாம். வாங்க, நம்ம தான் புதுசாக ட்ரை பண்ணணும். யார் தெரிஞ்சதானே. இது வரைக்கும் வீட்டில் நான் எல்லா ஸ்நாக்ஸும் ஸ்வீட்லாம் பண்ணியிருக்கேன். ஓரளவு பழ ரோஸ்ட்டு போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே வரவங்களே, என்ன மாதிரி தான் நீங்களும் யோசிச்சுருக்கீங்களா தெரில. லாஸ்ட் நிமிஷம் என்ன பண்ணணும்னு தெரில. அதில் டக்குன்னு தான் தோணுச்சு, சரி எல்லாம் இருக்குதே ஏன் பழ ரோஸ் போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அங்கே ஐடியா தோணி போட்டிருக்கேன். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன். எப்படியோ செஞ்சுட்டேன். எங்களுக்கு இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சுட்டேன். இது பழத்தை வச்சு 2 பழமாக கட் பண்ணி பழ ரோஸ்ட் வச்சுட்டு மீதி மாவு இருந்துச்சு. மீதி மாவை சும்மா ஊற்றி எடுத்துட்டு. ஓகே ரோலை, என்ன மாதிரி இதான் என்னோடய டீ கப்பு. பார்த்துக்கோங்க, எல்லோரும் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? ஓகே, வாங்க சாப்பிடுவோம்.